கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து முகேஷ் ரிஷி சொன்னால் அவங்களுக்கு புரியல, அவருக்கு ஃபஸ்ட்டு படம் இது. அவரை வந்து கேப்டன் அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறார். அவர் பேர் தான் படத்தில் வந்து வாசிம் கான். வாசிம் கான், நான் தான் தீவிரவாதிகளுடைய தலைவன், இந்தியாவை சோக்குனூரா ஆக்க போறேன் அப்படின்னு இப்படிலாம் டைலாக்லாம் பேசி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் அவரை பிடிச்சிடறாரு. பிடிக்கிறது வேற யாரும் இல்லை, வல்லரசு, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படி. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாசிம் கான் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே ஜெயிலுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு சீனே ஜெயிலுக்கு போன வாசிம் கான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, அதுதான் இந்த கதையில் உள்ள ட்விஸ்ட்டு. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா படத்துடைய ஓப்பனிங்கில் வந்து நிறையா சம்பவங்கள் நடக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த தீவிரவாதியை பிடிக்கிற வரைக்கும் ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபைட்டு கீட்டுன்னு கதை போகும். ஆனால் இதில் எப்படின்னா அப்படியே ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு சீன்லேயே பிடிச்சிருவார், ஆனால் பிடிச்சவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அவருக்கு உண்டான நெட்வொர்க் என்ன அப்படிங்கிறதான் இந்த கதையாக பண்ணியிருந்தார்.